Dear students, last class நம்ம parallelogram law derivation பார்த்தோம். அதுல resultantோட magnitudeக்கு என்ன ஃபார்முலா? R is equal to root of p squared plus q squared plus 2pq cos theta. Tan alpha அதாவது direction ஃபார்முலா என்ன? Tan alpha is equal to q sin theta by p plus q cos theta. இந்த ரெண்டு ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி ஒரு 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தேன். நான் ஒருக்கா the two forces are acting in the same direction. First case. Second case, the two forces are acting in the opposite direction. And third case, the two forces are acting mutually perpendicular to each other. இதில் நமக்கு என்னப்பா தெரியணும்? தீட்டா தெரிஞ்சா R and alpha ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் கேஸில் தீட்டா என்ன? சேம் டைரக்ஷன். ஸோ தீட்டா is equal to 0. Second case, the two forces are acting in opposite direction. So theta is equal to 180. But in the third case, they are mutually perpendicular. So theta is equal to 90. இப்போ ஈஸியா R value, tan alpha value கண்டுபிடிச்சிடலாமா? Okay. Now, today's class, we have to discuss about the experimental verification of parallelogram law of forces. Okay. Resultant, தொகுபயன், ஈக்லிபிரண்ட், எதிர்ச்சமணி, இந்த ரெண்டும் தெரிஞ்சாதான் இன்றைய டாபிக்ல நம்ம என்ட்ராக முடியும். So what is resultant? Resultant is a single force which replaces all other forces and makes the same effect as that all other forces produced in a body. பல விசைகள் செயல்பட்டு ஒரு பொருள் உண்டாக்கும் விளைவை எந்த ஒரு தனி விசை ஏற்படுத்துகிறதோ அதற்கு பெயர் தொகுபயன். படத்தை பாருங்க. AB is a bar. AB ஒரு சட்டம். அதுல 50 Newton force per 50 Newton, another 50 Newton. Two 50 Newton forces are acting on the bar AB. இப்ப இந்த ரெண்டு 50 Newton force ஆக்ட் பண்ணி இந்த பார் AB என்ன செய்யலாம்? ஒரு 1 மீட்டர் நகருதுன்னு வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள், due to two 50 Newton forces, the bar AB displaces through 1 meter. இப்ப நான் என்ன பண்றேன்? இந்த ரெண்டு 50 நியூட்டனுக்கு பதில ஒரு 100 நியூட்டன் ஃபோர்ஸை இந்த பாயிண்ட்ல செயல்படுத்துறேன். அப்ப என்ன ஆகுது? சேம் டிஸ்டன்ஸ் இந்த பார் மூவ் ஆகுது. எதனால? இந்த 100 நியூட்டன் ஃபோர்ஸால. அப்ப ரெண்டு 50 நியூட்டன் பதில அதே விளைவை ஏற்படுத்த ஒரு 100 நியூட்டன் ஃபோர்ஸ் நமக்கு தேவைப்படுது. இதுக்கு தான் என்ன பேரு? ரிசல்டன்ட். பல விசைகள் செயல்பட்டு ஒரு பொருளில் எந்த விளைவை ஏற்படுத்துகிறதோ அதே விளைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தனி விசைக்கு பெயர் ரிசல்டன்ட். ஓகே. எதிர்ச்சமணி, ஈக்லிபிரண்ட். Equilibrant is a single force which acts along with all other forces and keeps the body in equilibrium. பாரு, AB, a bar, two 50 Newton forces are acting in downward direction. To keep the body in equilibrium, a 100 Newton force is applied at a particular point in upward direction. பாரு, இந்த ரெண்டு 50 நியூட்டன் ஃபோர்ஸும் இந்த ஏபிங்கிற இந்த பாரை டவுன்வர்ட் டைரக்ஷன்ல புல் பண்ணுது. அதை மூவ் பண்ண விடாம சமநிலையில் வைப்பதற்கு, ஈக்லிபிரியம் சமநிலையில் வைப்பதற்கு 100 நியூட்டன் ஃபோர்ஸை ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் நம்ம ஆக்ட் பண்ண வச்சோம்னா இந்த பார் ஏபி எங்கேயும் நகலாம சமநிலையில் இருக்கும். இப்படி பல விசைகளோடு சேர்ந்தே செயல்பட்டு ஒரு பொருளை சமநிலையில் வைக்கக்கூடிய ஒரு ஒற்றை விசைக்கு பெயர் எதிர்ச்சமணி, ஈக்லிபிரண்ட். புரிஞ்சதாயா? Now, experimental verification of parallelogram law of forces. experimental setup பாரு. ஒரு drawing board எடுத்திருக்கோம். drawing board is fixed vertically over a support. ஒரு சுவற்றல் drawing board vertically fix பண்ணியாச்சு. Two pulleys are fixed at the top corners. ரெண்டு கப்பிகள் மேல் ஓரங்களில் பொருத்தப்பட்டிருக்கிறது. அடுத்து என்ன பண்ணியிருக்கோம்? 3 threads are taken and are knotted at one end. 3 நூல்களை எடுத்து ஒரு நுனியில் முடிச்சிட்டு இருக்கிறோம். அதுல 2 நூலை பாரு இந்த புள்ளி வழியா பாஸ் பண்ணியாச்சு. 2 threads are passed over the pulleys and this is the third thread. ஓகேயா?
அப்ப 3 நூல் எடுக்கிறோம், ஒரு நுனியில் முடிச்சு போடுறோம், அதுல 2 நூலை இந்த புள்ளி வழியை பாஸ் பண்ணிட்டோம், 3வது நூல் இந்த இருக்கு. Now suitable weights are added in the free end of the threads. அந்த த்ரெட்டோட 3 நுனியில 3 த்ரெட் இருக்கா, 3 நுனியில வெயிட் ஹேங்கர்ஸ் வித் சூட்டபிள் வெயிட்ஸ் சஸ்பெண்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு பிளைன் பேப்பர் எடுக்கிறேன், நூலுக்கு பின்னால வைக்கிறேன், அந்த நூலோட பொசிஷனை பேப்பர்ல மார்க் பண்றேன். A white paper, a white sheet is taken and the white paper is placed behind the threads. With the help of a pencil, the position of 3 threads, that is, this is one thread, this is another thread, and this is third one. The position of the 3 threads are marked over the paper and the paper is taken out. என்னப்பா பண்ணியிருக்கோம், பேப்பரை நூலுக்கு பின்னால வச்சோம், நூலோட பொசிஷனை பேப்பர்ல மார்க் பண்ணோம், பேப்பரை வெளியே எடுத்துட்டோம். அந்த பேப்பர்ல நமக்கு என்ன இருக்கும், 3 கோடுகள் இருக்கும், அப்படிதானே? பாரு, நம்ம வச்சிருந்த பேப்பர்ல 3 நூலோட பொசிஷன் வரைஞ்சிருக்கோம். இது வெறும் கோடு அல்ல. இந்த 3 எதை குறிக்குது? These 3 lines represent 3 forces. One is left side force P and the right side Q and the center force is R. So P, Q, R 3 force தான் அந்த 3 லைன் குறிக்குது. ஓகே, இப்போ நான் என்ன செய்ய போறேன், parallelogram வரைய போறேன். அதுக்கு என்ன செய்றேன் பாரு, with suitable scale draw a parallelogram. பொருத்தமான அளவு திட்டம் கொண்டு இணைகரத்தை வடிவமைக்க போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்றேன், அந்த வெயிட் ஹேங்கர்ல 3 வெயிட் ஹேங்கர்ல என்ன வெயிட்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன எடுத்துக்கலாம், P 200 கிராம், Q 200 கிராம், சென்டர் R 250 கிராம்ஸ். எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாமா? P 200, Q 200 and center R 250. பாரு, suitable scale. அது என்ன suitable scale? நாமளா எடுத்துக்கிறதான். For our convenience, we take 50 gram is equal to 1 centimeter. 50 கிராம 1 சென்டிமீட்டர்னு எடுத்து நான் படம் வரைய போறேன். அப்ப லெஃப்ட் சைட்ல P எவ்வளவு போட்டிருக்கோம், 200 கிராம். 50 கிராம் 1 சென்டிமீட்டர். அப்ப 200 கிராமுக்கு எத்தனை சென்டிமீட்டர்? 4 சென்டிமீட்டர். இப்ப என்ன செய்யணும், சென்டர் பாயிண்ட் ஓல இருந்து 4 சென்டிமீட்டர்ல ஒரு மார்க்கிங் பண்ணணும். ரைட். அடுத்தது Q ஃபோர்ஸை பேப்பர்ல மார்க் பண்ண போறேன். அதுக்கு என்ன செய்றேன், Q எவ்வளவு வெயிட்னு பாக்குறேன், அதுவும் 200 கிராம் நம்ம எடுத்திருக்கோம். அப்ப அங்கேயும் 4 சென்டிமீட்டர். அப்போ சென்டர் பாயிண்ட் ஓல இருந்து 4 சென்டிமீட்டர்ல ஒரு மார்க்கிங் பண்றேன். அடுத்து என்ன பண்றேன், சென்டர் வெயிட் R எவ்வளவுன்னு பாக்குறேன், அது 250 கிராம். அப்ப எவ்வளவு சென்டிமீட்டர் எடுக்கணும்ப்பா, 5 சென்டிமீட்டர். 50 கிராம் 1 சென்டிமீட்டர். அப்ப 250 கிராம் 5 சென்டிமீட்டர். அப்ப 5 சென்டிமீட்டர்ல ஒரு மார்க்கிங் பண்றேன், Dன்னு அதை மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்ப என்ன செய்றேன், with the help of the set square draw construct the parallelogram. ஒரு செட் ஸ்கொயரை வச்சு இந்த OBக்கு இணையாக ஒரு கோடு, அடுத்தது இந்த OAவுக்கு இணையாக மற்றொரு கோடு இந்த Bல வரைகிறேன். இந்த 2 கோடு எங்க மீட் பண்ணுதோ அதுல Cன்னு சொல்லி நேம் பண்ணிக்கிட்டேன். இப்ப இந்த OC அப்படிங்கிறது எதை குறிக்குது யோசிச்சு பாரு. OA ஒரு ஃபோர்ஸ், OB another ஃபோர்ஸ். இந்த ரெண்டையும் அட்ஜசன்ட் சைட்ஸா வச்சுதான் இந்த பேரலோகிராம் நாம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். அப்ப 2 ஃபோர்ஸ் ஒரு பேரலோகிராமோட அட்ஜசன்ட் சைட்ஸா இருந்துச்சுன்னா ரிசல்டன்ட் எதுப்பா, OC. டயகனல் தான் ரிசல்டன்ட். அப்ப in this parallelogram OC is the resultant of OA and OB. அதோட வேல்யூ எவ்வளவு இருக்குன்னு மெஷர் பண்ணி பார்த்தா எவ்வளவு இருக்கும் சொல்லுங்க. எஸ், இந்த ஓடிக்கு ஈக்குவலா இருக்கும். ஏன்பா அப்படி சொல்றோம், ஓங்கிற பாயிண்ட் இப்ப ரெஸ்ட்ல இருக்கு, மேலே நகர்ல கீழே நகர் ஒரு இடத்துல ரெஸ்ட்ல இருக்கு. அப்ப அப்பர் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு டவுன்வர்ட் ஃபோர்ஸ். இப்ப சென்ட்ரல் நம்ம எவ்வளவு வெயிட் போட்டிருந்தோம், 250 கிராம் வெயிட் போட்டிருந்தோம். அந்த டவுன்வர்ட் ஃபோர்ஸை ஒரு அப்பர் ஃபோர்ஸ் பேலன்ஸ் பண்ணுது. அப்ப ரெண்டும் எப்படி இருக்கணும், ஈக்குவல் பட் ஆப்போசிட். ஸோ ஓடி இஸ் ஆக்டிங் இன் த டவுன்வர்ட் டைரக்ஷன் and OC is acting in the upper direction. OC is nothing but the resultant. அதுதான்
OA OB என்ற PQ என்ற இரண்டு விசைகளின் தொகுபயன் OC ரிசல்டன்ட். இப்ப parallelogram வெரிஃபை ஆயிடுச்சு பாரு. OA OB ரெண்டு ஃபோர்ஸ், அதோட ரிசல்டன்ட் OC. அதை ஏன் ரிசல்டன்ட் சொல்றோம்? அது மூணாவது ஃபோர்ஸை பேலன்ஸ் பண்ணிருக்கு. ஸோ OC இஸ் த ரிசல்டன்ட் ஆஃப் டூ ஃபோர்ஸஸ் P and Q. இப்போ நம்ம என்ன பண்றோம் பாரு, டேபிள் காலத்தில் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்றோம். P வேல்யூ இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்திருக்கோம்? P 200, Q 200, R 250, ஆல்பா, பீட்டா, காமா, OA, OB, OC OD வேல்யூஸ், ஆங்கிள் COD எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா OC அண்ட் OD எப்படி பார்க்கணும்? ஈக்குவலாக இருக்கணும். ஏன்? OC இஸ் த ரிசல்டன்ட் அண்ட் OD இஸ் தி ஈக்குலிபிரண்ட். ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் தான் அந்த பாயிண்ட் O வந்து ரெஸ்ட்ல இருக்க முடியும். அப்போ parallelogram வெரிஃபை ஆயிடுச்சு. OC அண்ட் OD ஆர் ஈக்குவல் அண்ட் ஆங்கிள் COD எவ்வளோ இருக்கும்? 180. இந்த மூணு தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நமக்கு parallelogram வெரிஃபை ஆயிடுச்சுன்னு சொல்லிடலாம். Now the experiment is repeated by altering the weights. டேபிள் காலத்தில் கண்டிப்பாக எப்படி இருக்கணும்? OC அண்ட் OD ஈக்குவலாக இருக்கணும் அண்ட் ஆங்கிள் COD 180 இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா parallelogram வெரிஃபை ஆயிடுச்சு. ரைட்டா? அப்போ இப்போ இவ்வளோ நேரம் என்னப்பா பார்த்துருக்கோம்? எப்படி parallelogram எக்ஸ்பெரிமெண்டலாக வெரிஃபை பண்ணுறது பார்த்துட்டோம். ஓகே, உங்களுக்கு திங்க் பண்ணுறதுக்கு ஒரு 3 கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது இந்த 3க்கும் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு வாங்க. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இங்கே how many forces are required to verify parallelogram law of forces? Question number 1. Question number 2. Whether the forces are concurrent. இங்கே எத்தனை ஃபோர்ஸ் இருக்கு? அந்த ஃபோர்ஸ் எல்லாம் கன்கரண்ட் ஃபோர்ஸா? whether the forces are coplanar. இந்த ஃபோர்ஸஸ் மூலம் கோப்ளானார் ஃபோர்ஸா? நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது ரெஃபர் பண்ணி ஆன்சரோட வர்றீங்க. நாம நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்? லாமிஸ் தியரம் பார்க்க போறோம். ஓகேயா? ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் மீட் பண்ணலாம். Till then, goodbye.